ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் தேவையான டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா டே 153க்கான ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா, 75 மதிப்பெண்களுக்கு கோமதி 60 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. சரிங்களா, ரொம்ப எளிமையான கொஷின் தான். இதே கொஷின் பாருங்கள் இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்குன்னா, கோமதி ஸ்கோர் 60 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 75, ஃபைன் தி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். கோமதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குக்கு வாங்கியிருக்காங்கன்னா 75க்கு 60 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பர்சன்டேஜ்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 100 வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதுதான் காமன். 75க்கு 60 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, இது பர்சன்டேஜ்ன்றதுனால ஸோ பர்சன்டேஜ் நம்ம 100 ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோன்னா இது வந்து 3 முறை, ஏன்னா 25வது டேபிளில் வந்து யூஸ் பண்ணி நான் கேன்சல் பண்ணுறேன். இது 3 முறை, இது வந்து 4 முறை வரும். ஸோ திரும்ப அகெயின் பார்த்தோன்னா இது வந்து சால்வ் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இந்த 6ல் வந்து 2 வரும். ஸோ இந்த 0 வந்து ஆட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். சரிங்களா, அப்போ 20 × 4 என்ன 80. சரிங்களா, அப்போது 80% தான் ஆன்சருக்கான விடை. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா, ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இதையும் சில பேர் வந்து சில சின்ன மிஸ்டேக்கெல்லாம் ராங் பண்ணிடுறீங்க. அதுக்காக தான் சின்ன சம்ஸை நம்ம கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டுன்னா என்ன, ஃபஸ்ட்டு பேசிக் 5 சம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா, ஸோ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னா ஹோம்ஒர்க் சம்ஸை வந்து கொடுக்குறது சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுறீங்க. நம்ம மேக்ஸ் மாரத்தான் சீரிஸ் உங்களுக்காக தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக குரூப் 4 எக்ஸாமுக்கு யாரும் மேக்ஸால் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்களுக்காக நான் மேக்ஸ் சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி நான் பார்த்தா ஸ்டாப் பண்ணி திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். என்ன கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். 5 ரூபாய் 80 பைசாவில், அதுவும் 5 ரூபாய் 80 பைசாவில், இது ரெண்டுமே பார்த்தா சேம் தான். சரிங்களா, 5 ரூபாய் 80 பைசாவில் 20 பைசா எத்தனை சதவீதம் சொல்லி கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ கொஷின்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் நேரம்னா, வாட் பர்சன்டேஜ், அதாவது வாட் பர்சன்ட் இஸ் 20 பைஸ் ஆஃப் 5 rupees 80 பைசா. சரிங்களா, 5 rupees 80 பைசா வந்து இதில் வந்து அவுட் ஆஃப் 20 பைசாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதுதான் ஆன்சர். 313/29%. ஸோ ஆன்சர் வந்து எத்தனை பேருக்கு வந்து கரெக்டாக சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.